பிபி எல்லாம் செக் பண்ணீங்களா? எல்லாம் நார்மலா இருக்கா? ஹார்ட் ரேட்லாம் இப்போ கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு டாக்டர். ஆனா அடிக்கடி பிபி மட்டும் ரைஸ் ஆகி லோ ஆகுது. ஓகே ஓகே, இவங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். சரி ஆரம்பிப்போமா நம்ம? சரி டாக்டர். சுவிட்சஸ் போடுறதுக்கு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு டாக்டர். ஓகே, பேபியோட ஹெட் ரைட் சைடு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஓகேவா? ஓகே டாக்டர். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா சிஸ்டர், ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கே. குழந்தை வேற எடுக்கல இன்னும் வெளியே. அதுக்குள்ள உங்களுக்கு பல்ஸ் டவுன் ஆயிட்டு இருக்கே. இப்போ என்ன பண்றது? டாக்டர் ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுக்கலாமா? ஆமா, இமிடியேட்டா கொடுங்க ஆக்சிஜன் சப்போர்ட். டாக்டர் ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் குறையிற மாதிரி தெரியலையே. இல்ல அவங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. இப்போ வேற நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம குழந்தை எடுத்தே தான் ஆகணும். ஐயோ, இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? சிஸ்டர், இது நம்ம ப்ரொசீஜர். நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்போ ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்துக்கோங்கள, அவங்களோட பிரீத்திங் இது நார்மல் ஆகும். கவலைப்படாதீங்க. அச்சச்சோ கடவுளே, இந்த பொண்ணு பாவம். ஐயோ, நல்லபடியா குழந்தை பிறக்கணும். சிஸ்டர், இமிடியேட்டா நான் சொல்ற இன்ஜெக்ஷன்லாம் போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே டாக்டர். அதுல C1 அந்த இதுல C2 ரெண்டுத்தையோட இமிடியேட்டா எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எமர்ஜென்சி. சரி டாக்டர். அந்த புள்ள ரெடி பண்ணிட்டு எவ்வளவு ஜம்பமா சேர்ல ஏறி உட்காந்துருக்கான்னு. இவ்வளவுதான் எல்லாமே மொட்டச்சி. சி, இவ்வளவு ஒரு பொம்பளை. எப்படியோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு நமக்கு வேற பிள்ளை வரப்போகுது. அது பையனா வந்துடணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வேணாம் கடவுளே. அக்கா, நாளைக்கு தமிழ்ச்செல்விக்கு கல்யாணமாவே. நீ இங்க நின்னுட்டு இருக்க, நீ வேற போக்கா, நான் பாத்துக்கிறேன். அதனால என்னடா, ரீட்டாவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. நாளைக்கு தானே கல்யாணம், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன தனியா இருந்து என்ன பண்ணுவ சொல்லு? இந்த அவளும் சரியில்லை, அவளை நம்பி விட்டுட்டு போக முடியாது. குழந்தை நல்லபடியா தாய் செய் நல்லா இருக்குன்னு கேட்டாதான் எனக்கு நிம்மதியா போக முடியும். அக்கா, நீயும் ஒரு பொம்பளை தான், அவளும் ஒரு பொம்பளை தான். உனக்கு இருக்க மனசு அவளுக்கு இல்லையே. அந்த கடவுள் அவளை அரக்கையா படைச்சு வச்சிருக்கான் போல. விடு அவளை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எதுவும் சண்டை போடாத. நமக்கு முக்கியம் இப்ப குழந்தையும் ரீட்டாவும் தான். பாப்போம் அது என்ன நடக்குது. என்னக்கா, ஆபரேஷன் தேட்டர் கூட்டு போய் இம்புட்டு நேரம் ஆகுது, இன்னும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இருடா, சுகப்பிரசவம்னா சீக்கிரம் வந்துடும். ஆப்ரேஷன்ல வவுத்த கிழிச்சு எடுக்க வேணாமா? இரு வருவாங்க. அந்த நர்ஸ் பொண்ணு வர மாதிரி இருக்கு, இரு கேப்போம். பாப்பா. சிஸ்டர் நில்லுமா. என்னக்கா, வந்த வேகத்துல போகுது, அது இவ்வளவு வேகமா போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இருடா, இங்க தானே வருவா, கேப்போம். அம்மா நில்லுமா. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா. என்ன மேடம் சொல்லுங்க, டைம் ஆச்சு. என் மருமக எப்படி இருக்கா? எதுவும் சொல்ல மாட்டீங்க. இங்கிட்டு நடந்து போறீங்க, ஏதாவது சொல்லுங்களேன். ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு சார், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் சரிதான். இப்ப எப்படி இருக்கு சொல்லு? நீங்க எதுக்குமா வேகமா போறீங்க? ஏதாவது பிரச்சனையா? உங்க மூஞ்ச பார்த்தாவே சரியில்லையே. அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்களுக்கு மூச்சு விட சிரமப்படுறாங்க. பல்ஸ் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ஐயோ, என்னமா சொல்ற? என் மருமகளுக்கு என்னாச்சு? என் பேர பிள்ளைக்கு என்னாச்சு? சார் பதறாதீங்க. இன்னும் உங்களுக்குலாம் ஒன்றும் ஆகல. கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பல்ஸ் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர். அம்மாடி, நீ சொல்றது எதுவுமே எங்களுக்கு விளங்கலம்மா. தயவு செஞ்சு நீ குழந்தையும் ரீத்தாவையும் காப்பாத்தி கொடுத்துருங்க, அப்படிதான் சொல்லுவேன். இங்க பாருங்கம்மா, நாங்க பண்ண வேண்டியதை பண்ணிடுவோம். இதுக்கு மேல கடவுள் விட்ட வழிதான். நீங்க எங்களை நம்புறத கடவுளை நம்புங்க, அப்படிதான் சொல்லுவேன். நான் போய் இன்ஜெக்ஷன் இமிடியேட்டா கொடுக்கணும். டாக்டர் தேடுவாங்க, நான் போறேன். அக்கா, என்னக்கா இப்படி சொல்றாங்க? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குக்கா. ஐயோ, டேய் கவலைப்படாதடா. முனியாண்டி சாமிக்கு வேண்டிக்கடா. இப்ப முனியாண்டி, என் பேர பிள்ளையும் என் கிரீட்டாவும் நல்லபடியா வரணும். வந்தா முதல் தடவை உன் கோயிலுக்கு தான் கூட்டு வந்து பொங்க வைப்பேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏய், வாய மூடி. எல்லாம் ஒன்னாலதான். நீ மட்டும் இல்லனா இன்னும் என் பேர பிள்ளை இருக்கு, என் மருமகளும் நல்லா தான் இருந்திருப்பா. ஆமா என்ன சொல்லு? இந்த இப்ப மூச்சு ரொம்ப சிரமப்படுறதுக்கு நான் தான் காரணம் இல்ல. நீ தான் கண்டது கிடையாது. அந்த பிள்ளைக்கு குடுத்து இப்படி ஆக்கி வச்சிருக்க. டேய் தம்பி, வாய மூடுறா. இது ஆஸ்பத்திரி. பாத்தியாக்கா, என்னென்னமோ சொல்றாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எதுக்கு பயப்படணும்? அவ்வளவுதான், கேட்க ஆள் இல்ல. என்னன்னா யார் கேட்க போறா? இதுங்க கடந்து அலையுதுங்க. டேய் தம்பி, அவளுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா. நம்ம சாமி கிட்ட வேண்டிக்கும், கடவுள் துணை இருப்பாங்க, கடவுள் காப்பாத்துவார். அம்மா காளி, அந்த பிள்ளைய நீ தான் நல்ல ரூபத்துல காப்பாத்தணும். அவனுக்கு ஆறுதல் சொல்றேன். எனக்கே பயமா இருக்கு. தாயும் சேயும் நல்லபடியா வீட்டுக்கு வரணும்.
கடவுளே, என் பொண்டாட்டி நிறைய பாவம் பண்ணியிருக்காதான். அந்த பாவத்தெல்லாம் என் பேர புள்ள மேல தலையில வச்சிடாத. தயவு செஞ்சு அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த மொட்டைச்சியை வேணா நீ எடுத்துக்க. டாக்டர் இந்தாங்க இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சு. நம்ம சர்ஜரியை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரியா? பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஓகே டாக்டர். இந்த லேயர்ஸை பிடிங்க. டாக்டர், அவங்க வீட்டில் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. நீங்க என்ன சொன்னீங்க? இது மாதிரி பல்ஸ் ரேட் டவுனா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். வேற எதுவும் சொல்ல. என்ன சிஸ்டர், அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது சிஸ்டர். அவங்க இன்னும் பதட்டம் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லணும். இல்லை டாக்டர், அவங்கள பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா வேற கிடையாது போல. பாவம், அவங்க மாமனார் தான் ரொம்ப பயப்படுறாரு. ஆமாம் ஆமாம், அவர் தான் ரொம்ப பாவம். இவங்க புருஷன்னா வெளிநாட்டில் இருக்காராம். சே, அவங்களாம் மனுஷனா? பொண்டாட்டி இப்படி பிரசவ நேரத்தில் கூட வர முடியாத ஆள். அதை விட அவங்க மாமியார் இருக்கு பாரு, அன்னைக்கு வந்து உடனே வயிற்று கிழிச்சு குழந்தை எடுந்துச்சு. அந்த பொம்பளையால தான் இவ்வளோ பிரச்சனை. சி, அதெல்லாம் ஒரு பொம்பளையா டாக்டர்? இப்படி இருக்கு கேவலமா? அதுவும் தான் குழந்தை பெற்றிருக்கு. சே, என் குழந்தை டாக்டர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே. நம்ம செத்துருவோமா? நம்ம குழந்தைக்கு என்ன ஆகும் தெரியலையே. நம்மளால கேட்கவும் முடியலையே, பேசவும் முடியலையே. என் குழந்தை, அம்மா அப்பா நீங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு செத்து போயிட்டீங்க. இப்போ என் குழந்தைய என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? இன்னும் 2 லேயர்ஸ் தான் இருக்கு. சரியா? நீங்க இந்த காட்டன் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே டாக்டர், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை வெளியே வருமா? இப்போ கொஞ்சம் பல்ஸ் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா சிஸ்டர்? ஆமா டாக்டர், முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. அதுக்கு நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. சரியா? ஓகே டாக்டர். இவங்க கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். என் குழந்தை, இவங்களுக்கு நம்ம அனஸ்தீசியா தான் கொடுத்தோம், அதனால பெயின் இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த மயக்கம் தெரிஞ்சிருச்சு. அதனால தான். ஒன்றும் இல்லை ரீட்டா, ஒன்றும் இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க. உங்கள் குழந்தைய தான் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர், என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல. ரீட்டா மேடம், ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. டாக்டர் நாங்களும் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். ஒன்றும் ஆகாது, 2 பேருக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, தலை திருப்புவோம். இப்போ பேபியை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவோம். டாக்டர், குழந்தை நல்லபடியா இருக்கு. அழுவுது, நல்லா இருக்கு. ஆமா சிஸ்டர், பேபி ஹெல்தியா தான் இருக்கு. என் குழந்தை, என் குழந்தை. டாக்டர், பேஷண்ட் ஸ்டேபிளா தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. எஸ், அவங்க பல்ஸ் ரேட் நல்லா தான் இருக்கு. ரீட்டா, நாங்க பேசுறது கேக்குதா? கேக்குது டாக்டர். என் குழந்தை, என் குழந்தை. இங்க பாருங்க, உங்க பேபி இங்க பாருங்க. என் குழந்தை. என்ன குழந்தை டாக்டர் பிறந்திருக்கு? அது வந்து என்னக்கா, கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆகுது. இன்னுமா குழந்தை எடுக்கல? இருடா பொறுமையா இருப்போம்டா. இல்லக்கா, எனக்கு நம்பிக்கையே போயிருச்சுக்கா. அவ்வளவுதான், போயிருச்சு எனக்கு நம்பிக்கையே. எல்லாம் போச்சு. குழந்தை பிறந்துருச்சா? டேய் தம்பி, குழந்தை சத்தம் கேக்குதுடா. ஆமாக்கா, குழந்தை பிறந்துருச்சு போலக்கா. எப்படியோ குழந்தை பிறந்துருச்சு, நம்ம நினைச்ச மாதிரி. டேய் தம்பி, குழந்தை சத்தம் கேக்குது. அக்கா, ரீட்டாக்கும் எதுவும் ஆயிருக்காதுல? எப்போ வந்து கொடுப்பாங்களா குழந்தைய? இருடா, வருவாங்க. என்னக்கா, இப்படி நேரம் வச்சு குழந்தைய கொடுக்க மாட்டாங்க? வராங்க, இருடா. அக்கா, குழந்தை வந்துருச்சுக்கா. சார், உங்க மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. உங்க மருமகளும் ரொம்ப நல்லா இருக்கா. அப்பா கடவுளே, தாயும் சேய் நல்லா இருக்காங்களே. இந்த விஷயத்தை கேட்க தான் பண்ணேன். சரி, இந்தாங்க குழந்தைய வாங்கிக்கோங்க. கொடுங்க, ஏன்ட்ட கொடுங்க. என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என்னது, பொம்பளை பிள்ளையா? எடி, என்ன பிள்ளை பிறந்தா நடி? மகாலட்சுமியா பிறந்திருக்கா. என்கிட்ட கொடுங்க. இல்ல அக்கா, நீ வாங்குக்கா. அப்பதான் அந்த பிள்ளை நல்லா வளரும். ஒன்ன மாதிரி வாங்குக்கா, போக்கா. சரிடா தம்பி, குடுமா என்கிட்ட. அடி தங்கம், மகாலட்சுமி வந்துட்டீங்களா? தங்கமா வந்துட்டீங்களா? இனிமே உங்களுக்கு எந்த கரையும் இல்ல.
அக்கா அழகா இருக்கால. அப்பா அப்படியே என் மாவே மாதிரியே இருக்கா. ஆமாண்டா, சுரேஷ் மாதிரி தான் இருக்கா. பொம்பளை பிள்ளை அப்பன மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம். இனிமே அதிர்ஷ்டம் தான் என் தங்கம். பொட்டையா புத்து வச்சிருக்கா பாரு. சரி, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க சரிங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு பால் கொடுக்க சொல்லணும், அப்போ கொண்டு வந்து கொடுங்க. சிஸ்டர், ரீட்டாவை எப்ப பார்க்கலாம்? அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் வார்டுக்கு மாத்திரும், அப்ப பாத்துக்கோங்க. அப்புறம் குழந்தை பிறந்த டைம் இன்னைக்கு மதியம் 2:45. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஐயே, குழந்தை இன்னைக்கு பிறந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டா பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கே. அடியே மட்டச்சி, என்னடி பாத்தியா? உன்னை அடிக்கிறதுக்குனே ஒருத்தி வந்திருக்கா. இனிமே உன் சேட்டெல்லாம் செல்லாது. தூக்குடி பிள்ளைய. வேணாம், நீ ஏன் தூக்கு. ஏக்கா என்கிட்ட கொடுக்கா என் பேத்திய. பாத்து கழுத்தை நல்லா பிடிச்சிக்கடா. அழகா இருக்கா. சின்ன வயசுல தமிழி இசையும் தூக்குன மாதிரியே இருக்குடா. ஆமாக்கா, அழகா இருக்கா என் பேத்தி. ஆண்டவா, இது போதும் எனக்கு. கருவும் பொட்டை பிள்ளைய பெத்து போட்டாலே ஆம்பளை வாரிசு இல்லாம